மிக முக்கியமான தவறவிடக்கூடாத அமாவாசைகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசையாகுங்க. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா, வழிபாடுகள் பார்த்திங்கன்னா, நம்முடைய முன்னோர்களை திருப்தி அடைய வைப்பது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஆசையும் தெய்வத்துடைய ஆசையும் மற்றும் புண்ணிய பலன்களையும் நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட இந்த நாளில் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? திருமண வர நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி போய்கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா எந்த மாதத்தில் தர்ப்பணம் கொடுத்துருந்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாக அமாவாசை திதி வருது அப்படின்னாலும் கூட தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த அமாவாசைக்கு மௌனி அமாவாசை இல்லைன்னா மாகி அமாவாசை என்று பெயராகுமாங்க. இந்த நாளில் நம்ம கங்கை நதியில் குளித்தோம் அப்படின்னா அது அமிர்தத்தை போல புனிதமானது அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே கங்கையில் நம்ம குளிப்பதனால எல்லையற்ற புனிதத்தையும் மன அமைதியும் ஆன்மீக நன்மையும் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த புத்தாண்டில் வரக்கூடிய முதல் அமாவாசையாக இருக்கக்கூடியது தை அமாவாசையாகுங்க. உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதனால இதற்கு தனி சிறப்பு இருக்குதுங்க. அதாவது தேவர்களுக்கு காலை பொழுதாக சொல்லக்கூடிய தை மாதத்தில் இந்த அமாவாசை வருவதனால பித்ருக்களால் ஏற்படக்கூடிய பாவங்கள், தோஷங்கள், துன்பங்கள், சாபங்கள் ஆகிய அனைத்திலுமே இருந்து விடுபடுவதற்கு உரிய நாளாகவும் இந்த தை அமாவாசை நாள் சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம சில குறிப்பிட்ட எளிய பரிகாரங்களை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா எவ்வளவு கடுமையான பித்ரு தோஷம் இருந்தாலும் சரிங்க, அந்த பித்ரு தோஷமானது விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. 2026 ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தை அமாவாசையானது வர இருக்குதுங்க. இந்த நாளில் எல்லா நீர்நிலைகளிலுமே கடற்கரையிலுமே நதிக்கரையிலுமே பக்தர்கள் புனித நீராடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, தான தர்மம் செய்தும் வழிபடுவாங்க. அமாவாசையில் தானம் செய்வது, புனித நீராடுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தை அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தை அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கும் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கும் நம்ம பிண்ட தானம், சித்தார்த்தம் மற்றும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற சடங்குகளை செய்வது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. இந்த சடங்குகள் செய்வதனால நம்முடைய முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்களாம். பித்ரு தோஷத்திலிருந்து நமக்கு நிவர்த்தியானது கிடைக்குங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி விடுங்க. அதே போல் வாழ்க்கையில் தடைகளை சந்திச்சுட்டு வரக்கூடியவங்க இந்த சடங்குகளை செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளானது விலகிவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா சாஸ்திர நம்பிக்கையின்படி அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய சந்ததியரை பார்ப்பதற்காக பூமிக்கு வருவாங்களாமாங்க. அந்த நாளில் முன்னோர்களுக்கு உணவு படைத்து அவர்களுடைய ஆசையை பெற்று வாழ்க்கையில் செழிப்பு பெறலாம் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. தை அமாவாசை நாளில் மாலை நேரத்தில் அரச மரத்துக்கு கீழே கடுகு எண்ணெயில் ஒரு தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. மேலுமே அரச மரத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் போன்றவங்களும் அவர்களுடைய பத்தினிகளும் வாசம் செய்வதாக சொல்லப்படுதுங்க. இதனால தான் அரச மரத்துக்கடியில் தீபம் ஏற்றி வழிபடுவது முன்னோர்களுடைய ஆன்மாவுக்கு அமைதியை தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. தை அமாவாசை நாளில் யாராவது 2 பேருக்காவது அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இதை தவிர வயதானவங்க, ஏழை எளியோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை நம்முடைய முன்னோர்களே ஏற்றுக்கொள்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது. நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த வழிபாட்டில் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க
வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடுவீங்கனாலும் சரிங்க, அதனையும் உங்களுடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் பித்ரு தோஷத்தால் ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபட முடியுங்க. ஒரு வருஷத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது தை அமாவாசையாகுங்க. உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த தை அமாவாசை என்பதனால இந்த அமாவாசையை நம்ம தவறக்கூடாத மிக முக்கியமான நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது. வருஷத்தில் வரக்கூடிய மற்ற 23 அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க, இந்த ஒரு அமாவாசை நாளில் மட்டும் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா வருஷம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்ட பலனானது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்ச பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய 7 தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த நாளில் 3 முக்கியமான பொருட்களை தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அதை அமாவாசை நாளில் எந்தெந்த பொருட்களை தானம் செய்ய வேணும், யாருக்கு தானம் கொடுக்க வேணும், எந்த மாதிரியான பொருட்களை தானம் அளித்தோம்னா நவகிரக தோஷத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க. தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அளிப்பது மட்டும் இல்லாமல் தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க. அதுலேயும் அந்தணர்களுக்கு தானம் கொடுக்க வேணுங்க. எல்லா அந்தணர்களுக்கும் தானம் கொடுக்கக்கூடாதுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய அந்தணர்களுக்கு மட்டுமே தானம் கொடுக்க வேணுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படிங்கிறது சந்திரனுக்குரிய நாள் என்பதனால சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள் போன்ற 3 பொருட்களை நீங்கள் தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. தர்ப்பண காரியங்கள் செய்யக்கூடிய அந்தணர்களுக்கு இந்த 3 பொருட்களைங்கன்னா நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா மட்டுமே அது முன்னோர்களை சென்று சேரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இவர்களை தவிர சனி காரகத்துவம் உடையவங்களுக்கு தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அதாவது மாற்றுத்திறன் உடையவங்க, சாலை ஓரத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடியவங்க, எல்லோராலும் கைவிடப்பட்டவங்களுக்கு உதவி செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. சாலையோரங்களில் யாசகம் வாங்கி சாப்பிடுவதற்கு உணவு அளிப்பதும், சாலை ஓரம் வசிப்பவங்களுக்கு போர்வை கொடுப்பதும் புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கருப்பு நிற கம்பளி போர்வையை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிடியிலிருந்து விடுவிப்பதற்கும் பித்ருக்களுடைய ஆசையை பெறுவதற்கும் ஏற்றதாக சொல்லப்படுது. தை அமாவாசை நாளில் இவற்றை செய்து முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து நம்ம வழிபடுவதும் பித்ருக்களின் ஆசையை பெற்றுக் கொடுக்குங்க. அதனால தான் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபட முடியுங்க. இது அமாவாசையில் காலை நேரத்திலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேணுங்க. தை அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களை வழிபடுவதனால நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர்களை திருப்தி அடைய செய்யுமா என்பதனால நம்முடைய பாவங்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு முந்தைய தலைமுறையினர்கள் செய்த பாவங்கள், பித்ரு காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள், தவறுகள் போன்றவைகள் நீங்கி நமக்கு நன்மையானது அதிகரிக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. எல்லா மாதத்துலேயுமே வரக்கூடிய அமாவாசையும் முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய முக்கியமான நாள் அப்படின்னாலும் கூட தை, ஆடி, புரட்டாசி போன்ற மாதங்களில் வரக்கூடிய 3 அமாவாசைகளும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இதில் மற்ற 2 அமாவாசைகளை விட தை அமாவாசை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இந்த நாளில் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபடுவதும் தானம் செய்வதும் தவறாமல் செய்ய வேண்டியவை ஆகுங்க. இதனால் பல தலைமுறை பாவங்களிலிருந்து விடுபட முடியுங்க. இது முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களுடைய ஆசையை பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாளாக இந்த தை அமாவாசை நாள் சொல்லப்படுது. மார்கழி மாதம் தேவர்களின் விடியற்காலை பொழுதாக சொல்லப்படுதுங்க. அதாவது பிரம்ம முகூர்த்த காலமாகும். அதே போல் தை மாதம் என்பது தேவர்களுக்கு பொழுது விடிய துவங்கக்கூடிய மாதமாகுங்க. இதை உத்தராயண காலத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் என்பதனால அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சூரிய பகவானை சாட்சியாக வைத்து கொடுக்க வேணும். அதுதான் நியதியும் கூடங்க. அதனால தான் தேவர்களுக்கு உரிய சூரிய உதய காலமாக இருக்கக்கூடிய மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்பதாலும் உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை
அமாவாசை என்பதால் தை அமாவாசை சிறப்புக்குரியதாக சொல்லப்படுதுங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முன்னோர்களை நினைத்து நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி அவர்கள் மோட்ச கதியை அடைய வேணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு விளக்கேற்ற வேணுங்க. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டு பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்கோடு சேர்த்து உங்களுடைய முன்னோர்களுடைய படத்திற்கு முன்னாடி தனியாகவே ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்ற வேணுங்க. மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ளான நேரத்தில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.